உங்கள் வீட்டில் சோயா இருக்கா? அப்போனா நம்ம டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் காரம் சாரமாக டேஸ்ட்டாக எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுடுதண்ணியில் சோயாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கேஸில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உப்பு காரம்லாம் அதில் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே வானல்ல எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. பாதி வணங்கினது இந்த சோயாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வணங்கட்டும். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியார் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஊற்ற வேணாம். இது இந்த மாதிரி நனையிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு அரை கைப்பிடி மலாட்டை பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதை பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டாக சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சுட சுட தட்டில் சாப்பாடு போட்டு இப்போ கிரேவியை ஊற்றிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை எங்கள் ஹஸ்பண்டுக்கு தரேன் சாப்பிட. சூப்பராக இருக்குது.